தம்மை பாசமாக வளர்த்த எஜமானர் குடும்பத்தை காப்பாற்ற பாம்பு கடிக்கு இரையாகி நாய் ஒன்று உயிரை விட்டுள்ளது. செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் மத்தியில் இது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே உள்ள நாசரேத் ஜூபிலேட் தெருவைச் சேர்ந்தவர் பாபு. ஆன்லைன் மூலம் கேரளாவில் இருந்து அப்பு என்றழைக்கப்படும் ஒரு ஆண் நாய்க்குட்டியை வாங்கி அன்போடு குழந்தையைப் போல பாவித்து வளர்த்து வந்துள்ளனர் பாபு குடும்பத்தினர். குட்டையான கால்கள், குட்டையான உடல்வாகு கொண்ட இந்த அப்பு நாயும் சுட்டித்தனத்துடன் அக்குடும்பத்தினரிடையே இனியதோர் அங்கத்தினராக நெருங்கி பழகி வளர்ந்து வந்துள்ளது. நாள்தோறும் இரவு நேரத்தில் அவ்வீட்டை காக்கும் காவலனாக விளங்கி வந்த அப்பு சிறிய பூச்சிகள் கூட வீட்டிற்குள் நுழையாதவாறு பாதுகாக்குமாம். இந்த நிலையில்தான் அச்சோக நிகழ்வு அரங்கேறியுள்ளது. வழக்கமாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் அப்பு நாய் நேற்று என்னவோ வரவில்லை. மீண்டும் அழைத்தும் வராததால் ஒரு கணம் குழப்பமடைந்த பாபு குடும்பத்தினர் அப்புவை தேடி மாடிக்கு சென்றுள்ளனர். அங்கு தாங்கள் பாசமாய் வளர்த்து வந்த அப்பு நாய் இறந்து கிடந்ததையும், அருகிலேயே கொடிய விஷத்தன்மை கொண்ட 3 அடி பாம்பு ஒன்று உயிரிழந்த நிலையில் இருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்ததை போன்று சோக உணர்ச்சி பெருக்கில் மூழ்கியுள்ளனர் பாபு குடும்பத்தினர். இரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த நல்ல பாம்பை தடுத்து நிறுத்தியுள்ளது அப்பு. தங்கள் எஜமானர்களுக்கு அப்பாம்பு தீங்கை ஏற்படுத்தக்கூடும் என்றெண்ணிய அப்பு நாய் பாம்புடன் சண்டையிட்டதுடன் அதனை கடித்து விரட்ட போராடியுள்ளது. அப்போராட்டத்தின் போது பாம்பால் தீண்டப்பட்டு பரிதாபமாக இறந்து போயுள்ளது அப்பு. அதுவும் அப்பாம்பை தாக்கி கொன்றுவிட்டு தன்னை பாசமாய் நேசமாய் வளர்த்த எஜமானர்களுக்காக விஷக்கடியை ஏற்று தனது இன்னுயிரை துறந்துள்ள அப்பு நாய் விசுவாசம் என்ற சொல்லுக்கு மறு இலக்கணமாய் மாறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சங்கர நாராயணன்.